தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. எல்லாம் உள்ள இறைவனும்
ஆண்டவரே, இயேசுவே, உயிரின் பெயரை நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது பெயரிலே இவ்வுலக வாழ்வில் துயிலுணர்ந்ததையும் என்றென்றுள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் மாண்பில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு துதியாவியாய் ஒன்றிப்பில்
தொடர்ந்து பாடல் நம்பது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என்
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் கேட்டு பார்த்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை கொலைக்கிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருமூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளையிட்டார், அவை இவருக்கு கீழ்ப்படிகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறத்திற்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. யாராவது பக்கத்துல போயிருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. பேசுறது கேட்கலாம். நல்லா கேட்கலாம். கிளியரா புரியுது. நல்லா கேட்கலாம். ஒரு குழந்தைய ஒரு அம்மா, பாப்பா, உனக்கு நிறைய முடி இருக்கு, நிறைய முடி இருக்கு, என்ன பண்ணலாம்னு நீ சொல்லு. இவங்க முடியலாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன், கிளீனா நல்ல அழகா இருக்கேன். அதனால இந்த முடியோடு நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அம்மா சொல்றாங்க, இல்ல வா கோயிலுக்கு போகலாம், வா கோயிலுக்கு போகலாம், எதுக்கு? சாமிக்கு உன்னோட போடணும், எனக்கு சந்தோஷம். நம்ம கூட இல்லை, யாருக்கு? சாமியே கட்டக்கூடிய அளவுக்கு நம்ம அம்மா கோயிலுக்கு போய் சைடில் போடுவாங்க. பையன் உட்கார வச்சு மட்டும் போட்டு அவன் பார்க்கலாம். அம்மா சாமி தான் போடுறது, நீ தான் சாமி, குழந்தைதான் ஏன் சாமி. குழந்தைகள் ஆசீர்வாதங்கள், குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகள் எல்லா வரங்களையும் நிறைவாக பெற்றவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களிலும் மிகப்பெரிய செல்வம் என்ன என்று கேட்டால், ஒரு தாய் 10 வருடங்கள் 12-15 வருடங்கள்
என்ன காரணம்? ஏன் நம் வாழ்வு மாறவில்லை? அலைந்து வருகிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், இயேசுவின் நற்கருணை வழியாக உட்கொள்கிறோம், வார்த்தை வாசிக்கப்படுகிறது, பெற்றோர்கள் இயேசுவின் பிரதிபலிப்பாக இருக்கிறார்கள். வாழ்வு மாறவில்லை. ஏன் என்றால் நாம் இஸ்ராயேல் மக்களை போன்றவர்களாக முன்முறுத்துக் கொண்டே இருக்கிறோம். முன்முறுத்துக் கொண்டே பாலும் தேன்கொடியும் காணாத நாட்டுக்கு நாட்களை அழைத்து வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அழைத்து வருகிறார். வழியில் நிச்சயமான துன்பங்கள் உண்டு. வாழ்க்கையில் துன்பங்களே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள், இன்னும் பிறக்கவும் மாட்டார்கள். எல்லா வழியும் காடும் மேடும் எல்லா மக்களும் நிறைந்த வாழ்வுதான் நம் வாழ்வு. அவற்றையெல்லாம் தாண்டி வருகிற பொழுது என் இயேசு என்னை பார்த்துக் கொள்வார், அவர் என் வாழ்வை மாற்றுவார். மோசே இறைவாக்கின் வழியாக அழகாக அவர்களை வழிநடத்தி வருகிறார். காலையில் மன்னாவையும் மாலையில் காடையை கொடுத்து மேகத்தூளாகவும் நெருப்புத்தூளாகவும் வழிநடத்திக் கொண்டே வருகிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏதோ ஒரு துன்பம் வருகிற பொழுது நாங்கள் எகிப்திலே இருந்து விடலாமே, எங்களை கொலை செய்யவா, சாகடிக்கவா இந்த வழியாக எங்களை அழைத்து வருகிறேன்? பாலும் தேனும் கொடியும் காணாத நாட்டுக்கு நடந்து வரக்கூடியவர்கள் துன்பங்களை கண்டு அவர்கள் துன்பத்திற்கு பின்பு இன்பம் இருக்கிறது என்பதை மறந்தார்கள், முணுமுணுத்துக் கொண்டே வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்வில் துன்பங்கள் வருகிற பொழுது முணுமுணுக்க வேண்டாம், துயரங்கள் வருகிற பொழுது முணுமுணுக்க வேண்டாம், வேதனைகள் நம்மை வாழ்க்கை வதைக்கிற பொழுது முணுமுணுக்க வேண்டாம். நம்பிக்கை வேண்டும். என் கடவுள், என் இயேசு என்னை பார்த்துக் கொள்வார், என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடலாம், மறக்க மாட்டாள், மறக்க மாட்டாள். அதுதான் இயேசுடைய மாபெரும் அன்பாக இருக்கிறது. இயேசு ஆடா பெண்ணா என்ற கேள்விகள் எல்லாம் வருகிற பொழுது ஒரு தாயை விட உயர்ந்த தாயாக இயேசு வருகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறக்க மாட்டார். அவன் எந்த அளவுக்கு தான் தீய வழியில் நடந்தாலும், எந்த அளவுக்கு தான் தீய வார்த்தைகளை அவன் பேசிக்கொண்டே இருந்தாலும், யாரையும் மதிக்கவில்லை என்றாலும், தாய் என்ன சொல்வாள்? காக்கை கொடுத்த குஞ்சு பொறுப்பு சொல்வார். இவன் என்னுடைய மகன், என் மகள் என்றுதான் சொல்வாள். ஒருவேளை அந்த தாயை, அந்த குழந்தையை மறக்க நேர்ந்தாலும் நம் கடவுள் நம்மை மறக்க மாட்டார். Praise the Lord. நம் கடவுள் நம்மை மறக்க மாட்டார். ஆனால் இந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எங்களை சாகடிக்கவா, எங்களை கொலை செய்யவா, இந்த வழியில் நீ
என்னை காணக்கூடியவர்கள், என்னை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும். இயேசுவின் பெயரை யார் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வை மாற்றுவார்கள். மாற்ற முடியுமா? எத்தனை பேர் என் வாழ்வை நான் மாற்றிக் கொள்வேன், நான் இயேசுவை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன், இயேசுவை ஒவ்வொரு நாளும் பார்த்து முக்கியமான நேரங்களில் எல்லாம் என் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்றால் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நம்மையே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நமக்கென்று ஒரு பணி இருக்கிறது. அந்த பணியை நாம் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இந்த ஜான் கிறிஸ்தாஸ்தவர் பொதுவாக சொல்கிறார். கடவுள் உனக்கு கொடுத்த பணியை நீ செய்தால் உன் வாழ்வை மாற்றிக் கொள்வாய். அன்புக்குரியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவை நாம் பார்க்கிறோம், இன்னும் பார்ப்போம். அப்படி என்றால் வாழ்வு மாற வேண்டாமா? மாறமா வேண்டாமா? நான் மாறவே ஆசைப்படுகிறேன், ஆனால் வாய்ப்பிலேயே. ஒரு சக்தியும் மாறும்போது, ஒரு தாவீது தன் வாழ்வை மாற்றிக் கொள்ளும்போது என்னால் மாற்ற முடியாதா? என்னால் நிச்சயம் முடியும். கடவுள் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு இங்கு தருகிறார். இயேசுவின் பெயரை, இயேசுவை நான் இன்று பார்க்க வந்திருக்கிறேன். சக்கேயு பார்ப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்கிறார்? உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். இன்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று. மீட்கவே இயேசு பிறந்துள்ளார். குடியில் என்ன போடுறது? உங்க குடியில் மேல பார்க்க மாட்டீங்க. மீட்க பிறந்த தம்பி கையெழுத்து பார்ப்போம். மீட்கவே பிறந்துள்ளார். இயேசு மீட்க நம்மை புது வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறார் என்றால் நாம் மீட்படைய வேண்டும், ரட்சிப்பை நிறைவாக பெற வேண்டும், வாழ்வை நிறைவாக கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் என்று ஆசைப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தை, லூக்கா நற்செய்தியை நாம் வாசிப்போம். இந்த குழந்தை எப்படி வளர்க்கிறது? ஞானத்தில் வளர்க்கிறது. ஞானம் என்பது என்ன? ஞானம் என்றால் அறிவின் முதிர்ச்சி. ஞானம் என்றால் பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி வாழக்கூடிய குழந்தை முதிர்ச்சியை அடையக்கூடிய குழந்தையாகும். கேள்வி அறிவின் உச்சகட்டமாக இருப்பது, நேர்மையின் அடையாளமாக இருப்பது ஞானம். அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறது? எங்களுக்கு ஒரு ஃபாதர் செமினரியில் படிக்கும்போது, பிரதராக இருக்கும்போது, மத்தியானம் 2 மணிக்கு செமஸ்டர் எக்ஸாம் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தோம். அதிகமா படிச்சாலும் போர் அடிக்கும் இல்லையா? ஒரே பாடத்தை எவ்வளவு படிக்கிறது? உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தோம். போர் அடிச்சு கிரிக்கெட் நியூஸ் இருந்துச்சு, அதை எடுத்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகட்டுமே, 2 மணி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபாதர் வெளியே வந்தார். என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் என்ன சொன்னோம்? ஜெனரல் நாலேஜை வளர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஜெனரல் நாலேஜ், பொது அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம். அவர் என்ன சொன்னாரு? முதல்ல அறிவை வளர்த்துக்கா, முதல்ல இது முக்கியம். நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஜெனரல் நாலேஜ் ரெண்டாவது தான் அப்படின்னு சொன்னார். நமக்கு எது முக்கியம்? அறிவு. அறிவே பல நேரங்களில் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அறிவு எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் கேள்விகளின் வழியாக. ஒரு குழந்தை, நம்ம குழந்தையை தூக்கிட்டு போறோம், குழந்தை கேள்வி கேட்குமா? அந்த குழந்தை கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வீங்களா இல்லையா? சொல்வீங்களா?
நீங்க எல்லாம் செல்லத்தாய் இல்லையா? புனித தாய் பார்க்கலாம். கோபப்பட மாட்டீங்களா? இப்பவே உங்க கோத்தெல்லாம் பார்த்தா அப்படின்னா கோபப்படுங்களா இல்லையா? ஆனா நீங்க எத்தனை முறை பாவம் செய்வாங்க, எத்தனை முறை வழி மாறி வழி தவறி தடம் மாறி தடம் புரண்டு சென்றாலும் கோபப்படாம நீ வா என்று சொல்லக்கூடிய கடவுளை நாம் தேடி வந்திருக்கிறோம். நம்புறீங்களா இல்லையா? எவ்வளவு நாம் சென்றாலும், எவ்வளவு எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நாம் செய்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள். மனைவி தவறு செய்தால் கணவர் ஏற்றுக்கொள்வாரா? மனைவி ஒரு ஏதோ ஒரு தெரியாத ஒரு தப்பு செய்து விட்டார் என்றால் கணவன் இன்பத்திலும் துன்பத்திலும், இப்பெல்லாம் மேரேஜ் முடிஞ்சவங்க இதெல்லாம் சொல்றது இல்லை. மேரேஜ் பண்ண போறவங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க எப்படி உங்களுக்கு இந்த பிரேயர்லாம் தெரியும்? இல்லப்பா கொஞ்சம் முன்னேற்பாடா எப்பவே அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாழக்கூடியவர்கள் வாழ்வதில்லை, வார்த்தையின்படி வாழ்வதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தை ஞானத்தில் வளர்கிறது. நம் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்வதற்கு வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்திக் கொடுக்கிறோமா? இந்த குழந்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறதே, எப்படி இந்த குழந்தை பேசுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெட்ட வார்த்தை பேசுகிறாரா? இல்ல. இந்த குழந்தை பேசுகிறது. அப்படி என்றால் யார் சொல்லிக் கொடுத்தது? நிச்சயமா அந்த தாய் சொல்லியிருக்கலாம், அல்லது தந்தை சொல்லி இருக்கலாம். தந்தை தாயை பேசுவதும், ஏளனமாக பேசுவதும், அவதூறான வார்த்தைகளை பேசுவதும், மனைவி கணவனை திட்டுவதையும் பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தை பேசுமா? தப்பு யாரோடது? தாய் தந்தைகள். ஒரு குழந்தை நல்வழியில் வளர்கிறது என்றால் தாயின் வளர்ப்பு என்று சொல்வார்கள். தந்தையின் 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 அரவணைப்பா. ரெண்டு பேருமே அன்பு காட்டீங்கன்னா கண்டிப்பு வேண்டும், கண்டிப்பு வேண்டும். நிச்சயமாகவே ஒரு மனித சூழலை பார்க்க பொழுது ஆண்டவர் இயேசு அந்த மறைமுகமான வாழ்க்கை பற்றி பேசுகிற பொழுது 18 வயதிலிருந்து 30 வயது வரை கடவுள் என்ன செய்து கொண்டே இருந்தால், இயேசு என்ன செய்து கொண்டே இருந்தார் என்றால் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். கீழ்ப்படிதலை அவர் நிறைவாக கற்றுக் கொண்டார். ஞானத்தில் வாழ்ந்தார், அறிவில் நிலைத்திருந்தார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது அவர் உடல் வலிமையை பெற்றிருந்தார். குழந்தைகள் எப்படிப்பட்ட உணவை உண்கிறார்கள்? பாப்கார்ன் நீங்களே வாங்கி கொடுப்பீங்க. டாக்டர் என்ன சொல்வாரு? அதெல்லாம் கொடுக்க கூடாது. நான் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறான், அழுது கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் கேட்பதில்லை. உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்கு, அதனால நீங்க என்ன வேணாலும் சிப்ஸ் வாங்கி கொடுக்கலாம். வேற என்னெல்லாம் சாப்பிடுவாங்க நீங்க? KFC சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். என்ன பிரச்சனைனா நீங்க வீட்டுல உட்கார்ந்து சமைக்கிறது இல்லை. ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு, சின்ன குழந்தை அழுதுட்டே இருக்கு, அம்மாவும் அழுதுட்டே இருக்கு. குழந்தை அம்மாவும் அழுதுட்டே இருக்கிறாங்க. கணவன் வெளியில இருந்து ரொம்ப வேகமா வர, குழந்தை அழுதுட்டே இருக்கு, பார்க்கறது இல்லை. குழந்தை அழுதுட்டே இருக்கு, பார்க்கறது இல்லை, சீரியல் பார்த்துட்டு இருக்கு. நம்ம சொல்லுது அந்த சீன் அப்படி சீரியல்ல, அதனால அழுது. குழந்தைய அழுதுட்டு இருக்கு, குழந்தையும் சீரியல் பார்த்துட்டு இருக்கு. அந்த சீரியல்ல வரக்கூடிய அந்த சீனை பார்த்து குழந்தையும் அழுதுட்டு இருக்கு. இந்த குடும்பம் விளக்குமா? குழந்தைங்க அழுது, அம்மாவும் அழுது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போற என்ன நடக்கும்? உட்காருங்க, நம்ம சேர்ந்து அழகான அம்மா சொல்லியிருக்கோம். இந்த சீரியலை பாருங்க, 3 பேர் சேர்ந்து அழலாம். குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாழ்வை நாம் தொலைத்து விட்டோம்.
குழந்தையை பார்த்த உடனே, குழந்தையை கையில் ஏந்திய உடனே இப்பொழுது கிடைத்த அமைதி எப்பொழுதும் இந்த உலகம் தர முடியாத அமைதி அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது என்னை அமைதியாக போக விடும் என்று சொல்கிறார். குழந்தையை பார்க்கக்கூடியவர்கள் அமைதியாக இருப்பார்கள். இந்த உலகில் அமைதி இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, வாழ்வில் வளமை இருக்கிறது, வாழ்வில் செழுமை இருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் என்ன இல்லை? அமைதி இல்லை. மன அமைதி இல்லாமல் ஒவ்வொருவரும் தத்தெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த அமைதியை இந்த குழந்தை நமக்கு தருகிறது. இந்த குழந்தை நமக்கு தருகிறது. உலகம் தர முடியாத அமைதி, இந்த உறவுகள் தர முடியாத அமைதி என் குழந்தை எனக்கு கொடுத்தால் பாக்கியம் அல்லவா, ஆசீர்வாதம் அல்லவா? அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தைகள் விவிலியத்தை பின்னணியில் பார்க்கிற பொழுது இவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள். யூத மரபுபடி பார்க்கிற பொழுது இந்த குழந்தைகள் எந்த சட்டத்துக்கும் பொருந்தாதவர்கள். இந்த குழந்தைகளுக்கு பொது இடங்களில் மரியாதை இல்லை. இந்த குழந்தைகள் சமுதாயத்தால் மறைக்கப்பட்டவர்கள். எனவேதான் அவருடைய சீடர்கள் என்ன சொல்வார்கள்? தடுக்கிறார்கள். குழந்தைகள் இயேசுவின் பக்கம் போகக்கூடாது. மறைவுமைகளை எல்லாம் பற்றி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு அந்த இறை ஞானம் எப்படி வரப்போகிறது? 5000 பேருக்கு உணவை கொடுத்த பொழுது நீங்களாகத்தான், ஆண்கள் நீங்களாக எத்தனை பேர் அங்கே இருந்தார்கள்? குழந்தைகள், பெண்கள் இருந்தார்கள். குழந்தைகள் எண்ணிக்கையில் இல்லை, பெண்கள் எண்ணிக்கையில் இல்லை. அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இந்த குழந்தையும் வளர்ந்து வருகிறது, இயேசுவும் வளர்ந்து வருகிறார். 12 வயதில் அவர் என்ன செய்கிறார்? எல்லோருக்கும் போதிக்கிறார். எல்லா மக்களும் அந்த இடத்தில் இருந்த எல்லாரும் என்ன செய்தார்கள்? வியப்பில் ஆழ்ந்தார்கள். என் குழந்தை பேசுகிற பொழுது தத்து பித்து என்று பேசினாலும் என் குழந்தை சொல்வது தத்துவம் அல்லவா? குழந்தை எப்படி கரெக்டா பேசுமா? அது ஒரு வித்தியாசமான மொழி. மழலை மொழி என்பது ஒரு வித்தியாசமான மொழி. அந்த குழந்தை ஒரு ரைட் சொல்லணும், அந்த குழந்தை எப்படி சொல்லும்? தெளிவாக இருக்காது. ஆனால் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அதுதான் தத்துவம். என் குழந்தை நன்றாக பேசுகிறது என்பதில் மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய தாய். அன்பார்ந்தவர்களே, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அழுகி பெருகி 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது எத்தனையோ மக்கள் அவரை பார்த்திருப்பார்கள், வியந்து பார்த்திருப்பார்கள். என் மகனை, என் மகளை இந்த உலகம் வியந்து பார்க்குமா? எத்தனை பேருக்கு என்னுடைய மகனை இந்த மக்கள் எல்லோரும் வியந்து பார்க்க வேண்டும் என்று சொல்றீங்க? என் மகனை, என் மகளை எல்லா மக்களும் குழந்தையா இருக்கும், 2 வயசுல இருக்கும். இந்த குழந்தை ஏதாவது பேசுகின்ற பொழுது, நன்றாக பேசுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரவாயில்லையே. அதே போலத்தான் ஆண்டவரை பற்றி வித்தியாசமாக, அற்புதமாக, அதிசயமாக அங்கே பேசுகிற பொழுது அன்னை மரியாள் என்ன செய்தாள்? எல்லாவற்றையும் நினைத்து, ஆழ்ந்து, சிந்தித்து, தியானித்துக் கொண்டே இருந்தாள். இந்த குழந்தை ஒரு அற்புத குழந்தையாக மாறப்போகின்றதே. இந்த குழந்தை நம் வாழ்வை நிறைவாக எல்லோருக்கும் கொடுக்க போகின்றதே என்பதை நினைத்து அவள் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். என் குழந்தை எல்லோருக்கும் வாழ்வை கொடுக்க வேண்டும். என் குழந்தை எல்லோரும் வாழ்வதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். என் குழந்தை எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக, துன்பங்கள் வருகின்ற பொழுதும், துயரங்கள் வருகின்ற பொழுதும் என் குழந்தை பரவாயில்லை, 2 கைகளையும் விரித்து என்ன சொல்லும்? நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், என்னை தேடி வரமாட்டாயா? ஒரு குழந்தை தீவன தொட்டியில் இடத்திருக்கக்கூடிய குழந்தை என்ன செய்கிறது? 2 கைகளையும் விரித்து வைத்திருக்கிறது. அதே போல அதே
என்றால் நாம் ஞானத்தில் வளர வேண்டும், ஒழுக்கத்தில் சிறந்திருக்க வேண்டும், வாழ்வை செழுமையாக கொண்டாட வேண்டும், ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹலோ பின்னாடி எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பிற குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். என் குழந்தையை பார்க்கக்கூடியவர்கள் அன்னை மரியாள் நிச்சயம் சொல்லியிருப்பாள், தன் மனதுக்குள்ளே சிந்தித்து ஞானித்துக் கொண்டே இருந்திருப்பாள். இந்த குழந்தை எப்படி இருக்க போகின்றதோ பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். இந்த குழந்தை எல்லா மனிதர்களையும் வாழ வைக்கக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்று எல்லா தாய்மார்களும் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் மறக்கலாம், ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். எல்லாரும் பாக்குறீங்க, ஃபாதர் பைபிள் போயிட்டாரு, பிரசங்கம் முடிஞ்சிருச்சு போல முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தையுடைய வரவு எவ்வாறு சிமியோன் அன்று அவருக்கு அமைதியை கொடுத்ததோ அதே போல இன்று இந்த இயேசுவை நாம் தேடி கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை இயேசுவை நாம் தேடி கொண்டிருக்கிறோம். நமக்கும் என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். அமைதியை நீர் எனக்கு காலம் என்று கேட்போம். ரெண்டு குழந்தைங்க வீட்டில் சண்டை போட்டுருக்காங்க. ஒரு குழந்தை என்ன செய்யுது? ரிமோட் எடுத்து பக்கத்தில் குழந்தைங்க தலைக்கு மேல 2 தடவை போட்டுச்சு. குழந்தை அழவே ஏன் அழகா அந்த குழந்தை வந்துச்சு, அப்பா இப்ப வரமாட்டாரு, 7:30 மணிக்கு தான் வருவாரு. அப்பா எத்தனை மணிக்கு வருவாரு? 7:30 மணிக்கு தான் வருவாரு. இப்ப என்ன டைம்? 7. இப்ப என்ன டைம்? 7 சரியா? 7:30 மணிக்கு தான் அழுவார். இப்போ வந்து டைம் 7:20. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் கழிஞ்சது அப்புறம் நான் அழுவேன். குழந்தைகள் ரொம்ப சார்பான குழந்தைகள். சரி, அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, அந்த குழந்தைகளை நன்னறியில் வார்த்தெடுப்பது, அந்த குழந்தைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், கடவுளின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றிருக்க குழந்தை இயேசுவை போல என் குழந்தையும் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்களோ வார்த்தெடுக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். முதலில் நான் சொன்னேன், குழந்தைகள் ஆசீர்வாதமானவர்கள். இரண்டாவது நான் சொன்னேன், இந்த குழந்தைகளை நல்வழியில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், தந்தைமார்கள், உறவுகள் ஆசீர்வாதம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்மையே சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது எவ்வாறு ஒரு காரணத்தோடு வருகிறதோ பிறக்கிறதோ அதே போல என் குழந்தைகளும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைகள் ஒரு காரணத்தோடு பிறந்திருக்கிறார்கள். என் குழந்தையால் என் குடும்பத்திற்கு அமைதி, என் குழந்தையால் இந்த சமுதாயத்திற்கு அமைதி, என் குழந்தையால் இந்த நாட்டுக்கே அமைதி என்ற நிலைமை உருவாக வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உதாரணம், ஒரு அதிசயமான எடுத்துக்காட்டு குழந்தை இயேசு. தீவன தொட்டியில் கிடத்திருக்கக்கூடிய இயேசு நமக்கு முன் உதாரணம். அந்த குழந்தை எவ்வாறு ஞானத்தில் வளர்ந்ததோ, அந்த குழந்தையை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வை மாற்றிக் கொண்டார்களோ அதே போல என் குழந்தையை பார்க்கக்கூடியவர்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாவ வாழ்விலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு அவர்கள் வர வேண்டும். அவர்கள் எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை இந்த வழியில் நாம் கேட்போம். நாமும் குழந்தை இயேசுவை போல நம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம். அப்படி என்றால் இந்த உலகம் அதிசயமான, அற்புதமான, உன்னதமான, மகத்துவமான உலகமாக மாறும்.
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை குறைத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உதவியிருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பெறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இரவு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் போது வாழ்விலும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூடியவரை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கிறது அவையை நினைவு கொள்ளுங்கள். எங்கள் திருத்தந்தையையோ எங்கள் ஆயர்களான ஸ்பயஸ் எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவேற செய்தது. மேலும் பெற்றோர்களுடன் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் கடமைகள் நடத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுகம் உயிரோடு ஏறுகிறது. எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். அன்புக்குரிய இறைவா, நீர் கொடுத்த திருமகனை நாங்கள் மீண்டும் மீண்டும்
நீர் அவர்களுக்கு அவருக்கு மனமான கொடுக்கிறது ஆசீர்வாதத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக நடத்தக்கூடிய நல்ல நன்மைகளை உருவாக்கி கடவுளின் அன்பான மரியாதை உடைய கடவான இயேசுவை புரிந்து உள்ளது இவ்வுலகே ஒவ்வொருவராய் நடந்தோடும் நாம் நிறைவாக கொண்டு வேண்டும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக எப்போதே அவர்களுக்கு சொல்லலாம். மீட்பரின் கட்டளையால் தப்பிக்கப்பட்டு இறைவன் பெரியாமை ஜீவிக்க நாம் துணிந்து பாடுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வதையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வதையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வதையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செல்வரே, இதோ உலகின்
என்னை ஏவிடும்
மூன்றாவது நாளிலே புத்தாண்டு மாதத்திற்கு பல்வேறு கருத்துக்களை பாடலுடைய சிறிய வழியிலிருந்து தியானத்திற்கு உதவியாக இருக்கிறார் அதை காண்பினர். இதை சிறப்பாக அறையுடையவர் பள்ளி நிர்வாகத்திலே ஆர்வம் கொண்டவர் கரத்தூர் சுத்தரலி என்றாலே எப்பவுமே சபையில் ஒரு 5 வருஷம் கண்டிப்பாக ஒரு பள்ளியை நடத்தி அந்த இடத்திலே பெரிய ஒரு சாட்சியாக அதை நிர்வாகத்தை இதை நாளில் நம்முடைய பெரிய அழைப்பு
ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மன்னியும் மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டும் என திருவிழமானீர். அதனால் நாங்கள் தூய மறைகள் வழியால் அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நல்ல நாளில் என்னை அழைத்து திருப்பலி நிறைவேற்ற சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க அழைத்து விடுத்த உங்கள் பாசமான மகள் தந்தை, வயது வித்தியாசமெல்லாம் உங்கள் மகள் தந்தை பார்த்ததில்லை. எல்லா நேரத்திலும் ஒரு நண்பனை போல பழகக்கூடியவர். அவருடைய அன்பை நான் பல நேரங்களில் பல இடங்களில் சுவைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே எனக்கு கிடைத்த, என்னுடைய சபைக்கு கிடைத்த ஒரு அருமையான தந்தையை தான் சொல்ல வேண்டும். இந்த நாளில் என்னை அழைத்ததற்காக பகிர் சார்பாகவும் எங்கள் சபையின் சார்பாகவும் அருள் தந்தை தியாகம் சார்பாகவும் பகிர் தந்தைக்கு என்னுடைய நன்றியை ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். வாழ்வின்பமே தொடர்கின்றது. Thank you.
இயேசுவே நன்றி பாடுவேன்